எல்லோருக்கும் வணக்கம். என்ன கன்றாவியான காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிஃப்டி அவர்களே அப்படின்னு கேட்குற மாதிரி இன்றைக்கும் ஒரு 50 பாயிண்ட் இறங்கி தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்திலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை தாண்டி நல்லா மேல் நோக்கி ஏறாமல் இருக்கக்கூடிய நிஃப்டியை பார்த்துட்டு பல ட்ரேடர்கள் இது 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழேயே நிஃப்டி இருந்ததுன்னா ஒரு மகிழ்ச்சி வராது, ஷார்ட் டேர்மில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஷார்ட் டேர்மில் சப்போர்ட்டில் விழுந்ததுக்கப்புறம் எடுக்கக்கூடிய ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க எல்லாருமே என்ன யோசிப்பாங்கன்னா, ஏதாவது ப்ராபபிலிட்டி ஃபெயில் பண்ணி விட்டுருவானோ, மார்க்கெட்டில் நிஃப்டி 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கும்போது சந்தோஷம் இல்லாதனால சப்போர்ட் எடுக்காமல் அவன் பாட்டுக்கு கீழே உடச்சிட்டு போயிடுவானோ, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேல் நோக்கி போகிறத விட்டுவிட்டு கீழே ஸ்டாப் லாஸ் அடிச்சிருவானோன்னு எல்லா ட்ரேடர்களுமே எந்த விதமான வேலை வெட்டிக்கும் போகாமல் மார்க்கெட்டுக்குள்ளே எல்லாம் கம்முனுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஏதாவது பெரிய பேட் நியூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதாவது இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய 2 பிரச்சனைகள் பொருளாதாரத்துக்கு அப்படின்னா, இந்த உக்ரைன் ரஷ்யா சம்பந்தப்பட்ட வார் இன்னும் முடிவுக்கு வராமல் ஒரு வழியாக போய்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் மட்டும்தான் முடிவெல்லாம் போயிட்டு இருக்கு. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு மிக முக்கியமாக மார்க்கெட் ரொம்பவுமே எச்சரிக்கையாக ஏன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அமெரிக்காவிலிருந்து பல தகவல்கள் வர வேண்டியது இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால தான் ரொம்ப பொறுப்பாக அமைதி ஆடிக்கிட்டு இருக்கான். சமீபத்தில் கோவிட் சம்பந்தப்பட்ட நிகழ்வு கூட மறுபடி வந்தது இல்லையா, அதுலேயும் அதுக்கப்புறம் எது பெருசாக பிக்கப் ஆகலை. அந்த ஒரு நாள் செய்தி மட்டும்தான் கோவிட் சம்பந்தப்பட்ட தகவல் வந்தது, கொரோனா வைரஸ் சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் அதுவும் வரல. ஸோ இப்போதைக்கு மார்க்கெட்டில் அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய டேட்டா தகவலுக்காக மட்டும்தான் இப்படி எச்சரிக்கையாக எல்லாத்தினுடைய மார்க்கெட்டு ஆடிக்கிட்டு இருக்கு. லைஃப் லாங் நாங்கள் வச்சுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் நேற்றெல்லாம் வந்திருந்தது. அதில் மிகவும் முக்கியமாக ரொம்பவுமே அதிகமாக காணப்பட்ட பங்குகளெல்லாம் லிஸ்ட் எடுத்திருக்கேன். இன்னுமே சில பேர் சுவாரஸ்யமாக பல்வேறு பங்குகளை லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் பெரும்பாலும் இந்த மாதிரி முன்னணி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய முன்னணி கம்பெனிகள் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இடம் இல்லாதனால சிலதை மட்டும் எடுத்து டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழு கமெண்ட்டுகள் யாரெல்லாம் லைஃப் லாங் சில பங்குகளை வச்சுக்கணும்னு மனசில் ஆசைப்பட்டிருக்காங்களோ அதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எப்பேற்பட்ட பங்குகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நேற்றைய வீடியோக்கினுடைய கமெண்ட்டுகளில் இருக்கும். அதில் ஒரு 2 சுவாரஸ்யமான தகவல். ஒரு நண்பர் என்னென்னா, அசோக் லைலாண்ட் அப்படின்ற பங்கை தான் நான் லைஃப் லாங் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா நான் அங்கே தான் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இன்னொரு தகவல் என்னென்னா, ரிலையன்ஸில் ஒரு குரூப்பில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சில பங்குகள்லாம் லிஸ்டிங் ஆச்சு. அந்த பங்கு லைஃப் லாங் வச்சுக்கணும்னு சில பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனால் அது பேக்ரவுண்டே இல்லை அப்படின்ற மாதிரி, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் அப்படின்ற மாதிரி அதனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிகள் அதெல்லாம் அப்புறம் நிறைய க்ளோஸ் ஆகி போச்சு. அந்த மாதிரி இருக்குது. பட் இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய பங்குகளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ரொம்பவும் முக்கியமான கம்பெனிகளில் ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் இந்த நாட்கோ ஃபார்மா அப்படின்ற ஒரு பங்கு உண்டு. துன்பத்திலிருந்து உள்வாங்கி மறுபடி சந்தோஷத்துக்குள்ளே வருவானா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் அறிவிச்சிருந்த ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் 3 மாதமாக இந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனுடைய துன்பம் உள்வாங்கி சந்தோஷத்துக்குள்ளே போவானா அல்லது துன்பம் தொடருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கினுடைய இன்னைக்கு ரிசல்ட் வர்றதுனால இது ஹீரோவாக இருக்க போகுதா அல்லது ஒரு ஜீரோவாக மாறப்போகுதா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். வேறு என்ன மூவ்மெண்ட் காட்டக்கூடிய பங்குகள், கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னாக்கா, இந்த ஐஆர்சிடிசி செயில் போன்ற பங்குகளுமே ரொம்ப வாலட்டிலிட்டியான பங்குகள். இதெல்லாம் இனி நாளைக்கு அடுத்தடுத்த நாட்களில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரேடர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் ஒரு சோகமான விஷயம். இந்த ஐடிசி அப்படின்ற பங்கு சமீபத்தில் ரொம்ப காலமாக வெறும் 3%க்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுடைய ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் திடீர்னு ஒரு பெரிய மூவ்மெண்ட் காட்டுற மாதிரி கீழே காமிச்சான். அடுத்த நாட்கள் இருந்தே மேலே ஏற ஆரம்பித்த உடனே பல ட்ரேடர்கள், ஆண்டவா நாங்கள் வேணாலும் பால் கூட எடுக்கட்டுமா, இந்த பங்கு மேல் நோக்கி 460 ரூபா வரட்டுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னா, 2 நாட்களாக என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பங்கு இறங்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது என்ன ஒரு தகவல் அப்படின்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டர் பிஏடி அவங்க கிட்டத்தட்ட 13,000 கோடி மதிப்பிலான ஸ்டாக்குகளை விற்றதுனால தான், இன்னைக்கு பிளாக் டீல் மூலியமாக விற்றதுனால தான் சமீபத்தில் இன்றைய லோ அப்படின்றது வந்திருக்கிறதாக தகவல்.
அடப்பாய், வீட்டுக்கு வரவங்கள வாங்க வாங்கன்னு கையெடுத்து கும்பிட்டா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். கையை கட்டிட்டு போய் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ தான் 2-3 மாதங்களாக வெறும் 3%க்குள்ளே ஆடிக்கிட்டு இருந்தவன் ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது காமிச்சான். ஆனால் அடுத்த நாளே கையை கட்டிட்டு போய் ஒரு மூலையில் உட்காந்த மாதிரி ஆயிடுச்சு. இனி இந்த பங்குமே திருப்பி உள் வாங்குமா, உள் வாங்கி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமா இல்லையா அப்படின்னு ட்ரேடர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் பார்க்கறதுக்கு நல்லா பனைமரம் மாதிரி நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கான். ஆனால் ஒரு மரத்து மேலே ஏறி ஒரு பனங்காயை பறிச்சுக்கிட்டு வாடான்னா தயங்கி நிற்கிற மாதிரி இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு ஒரு பங்கு இருக்குது. அவன் சமீபத்தில் கிட்டத்தட்ட 40% பக்கம் இறங்கிய பங்கு. இப்படி பனைமரம் மாதிரி ஒரு தடவை ஏறி விழுந்திருக்கியே, அப்போ உன்னால் மறுபடியும் ஏற முடியாதா? அப்போ இந்த இடத்துல வாங்கி லாக் ஆனவங்களையெல்லாம் நீ எப்போ காப்பாற்றி விட போகிற அப்படின்னு ட்ரேடர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்சமயத்துக்கு இந்த பங்கு பல நாட்களாக 40% பக்கம் இறங்கி ஒரு சிறிய அளவில் மட்டுமே ஏறி உள்ளது. இனி அவன் எப்போ திரும்பி ஏறுவானோ, ஒரு வருஷத்துக்குள்ளேயே திரும்பி வரமாட்டியா அப்படின்னு பல ட்ரேடர்கள் ஏக்கமாக இருக்காங்க. பாவம், மேலே லாக் ஆனவங்கெல்லாம். நண்பர்களே, இந்த சுஸ்லான் பங்கு அந்த ஷேர் ஹோல்டர்ஸை மிகவும் பெருமைப்பட வச்சிருக்கு. ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையாக 2025 ஜிக்ஸாகாகவே 4 முறை பக்கத்தில் இப்படி ஆடிக்கிட்டே இருந்தான். கடைசியில் பார்த்தோம்னா இந்த பங்கு தற்போதைய நிலைமையில் இந்த வருடத்தினுடைய ஹை பக்கத்தில் திரும்பி வந்திருக்கான். ஸோ இதுக்கு முன்னாடி 65 ரூபாய் அப்படின்றது இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்கில் இருந்தால் பல முறை நம்பிக்கை இல்லாத தன்மையாக ஏறி இறங்கி ஆடிக்கிட்டு இருந்தான். கடைசியில் இன்னைக்கு கொஞ்சோண்டு பழைய ஒரு வருஷத்துக்கு, அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அந்த விலையை திரும்பி வந்ததுனால இந்த சுஸ்லான் ஷேர் வச்சுருக்கிறவங்களாம் இன்னைக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு, எங்களுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்ற மாதிரி பல ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த நெட்வெப் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்கள பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த நெட்வெப் அப்படின்ற கம்பெனி சமீபத்தில் ஒரு 60% பக்கம் இறங்கியிருந்தான். இறங்கிட்டு மறுபடியும் லோவில் இருந்து ஆல்மோஸ்ட் 50% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இதை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு, எங்களுக்கு இல்லையே அப்படின்னு பல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்படி இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்க. அப்படி பார்த்தா அதே ஷேர் தான் நாங்கள் மேலே மாட்டி உட்காந்துருக்கோம் தம்பி, எங்களுக்கு இன்னும் கொடுப்பன வரலையே அப்படின்னு அங்கே ஒரு குரூப் இருந்தாலும் உட்காந்துக்கிட்டு இருக்கும். ஸோ எந்த ஒரு பங்குமே கரெக்டான இடத்துல காலடி அப்படின்றது எடுத்து வச்சாதான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அதிகம். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தான் இந்த மாதிரி பல பங்குகள் 50% 80% இறங்குறான். அது இந்த வருஷத்தில் முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் ஏதாவது ஒரு பெரிய வீழ்ச்சி எல்லாரும் 10 ரூபாய்க்கு போங்கடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்களா? இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாதபடிக்கு பல பேர் எல்லாம் பாதி கிணத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் அப்படின்ற பங்குலேயே அதே நிலைமை தான். அவனும் இதுக்கு முன்னாடி என்ன லெவல் இருந்தானோ அதே லெவல் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அதே லெவல் திரும்பி வந்துட்டான். பட் திரும்பி வந்ததுக்கு அப்புறமும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 10 நாளாக இருக்குது. அவனுக்கு மறுபடியும் ஒரு புஷ் கிடைக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு நல்ல தகவல் வருமானு பார்த்துக்கிட்டு இருக்கான். 10 நாளாச்சு இன்னும் வரல. நண்பர்களே, இங்கே தான் மிக முக்கியமான தகவல் ஒன்று பார்க்கணும். பல முகம் தெரியாத சில பங்குகள்லாம் 50% 80% இறங்கிட்டு அவன் ஏறல, அவன் திரும்பி 80% ஏறிட்டோம், அவங்கள பார்த்து உங்களுக்கு என்னப்பா கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. மார்க்கெட் பற்றி தெரிஞ்சவங்க முன்னணி கம்பெனிகள்லே ஒரு 30% எல்லாம் இறங்கி ஏறவங்களாம் இருக்கான். ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் பிபிசிஎல் அப்படின்றவங்க ஒரு 35-40% பக்கம் இறங்குனா அப்புறம் மறுபடியும் கண்ணுக்கு தெரிந்த அளவில் மறுபடியும் ஒரு 30% என்பது திரும்பி ஏறி இருக்கான். ஸோ ஏதாவது ஒரு பெரிய பங்குகள் எப்படி போகுமோ அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியாமல் கண்டுபிடிக்க போய் அவன் பெருசாக 80% கீழே இறங்கி அதுக்கப்புறம் ஏறாமல் போகிறான், எப்படியோ போயிட்டு போகிறான். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த அளவிலே ஓகே, ஒரு வருஷத்துக்கு அவன் 30% பக்கம் இறங்குறான், மறுபடியும் திரும்பி ஏறுறான். ஸோ முன்னணி கம்பெனிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கவனிச்சாவே ஓரளவுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கும் மார்க்கெட்டில். சமீபத்திய குவார்ட்டர்லி ரிசல்ட் கூட இந்த பிபிசிஎல் என்பது போன குவார்ட்டரை விடவும் அதிகமாக கொடுத்துருக்கான், அதுக்கு முந்தின குவார்ட்டரை விடவும் அதிகமாக கொடுத்துருக்கான். பெரிய கம்பெனியாக இருந்து லாபத்தையும் ஒரு வளர்ச்சி பாதையில் காமிச்சிருக்கான். அதுக்கு ஒரு பரிசு அப்படின்றது தான் இந்த கீழே இருந்து ஒரு 30% பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்தது. நண்பர்களே, மிகவும் முக்கியமான ஒரு தகவல், அதாவது ட்ரேடர்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பூங்காத்து திரும்புமா
எங்களை வந்து காப்பாற்றி விடுமா அப்படின்னு. ஏன்னா பல பங்குகள் கீழே இறங்கிட்டு இன்னும் 30%, 60% என்பது ஏறாமல் இன்னும் பல பங்குகள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இந்த பேஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஆல்மோஸ்ட் 10,000 ரூபா ரேஞ்சிலிருந்து 4,000 வரைக்கும் போயிட்டு இன்னும் பாதி கிணறே தாண்டல. எப்படா தாண்டுவா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி ஏதாவது தகவல் வருதான்னா இப்போ வரைக்கும் பெருசாக தகவல் வரல. சமீபத்தினுடைய மார்ச் குவார்ட்டரில் அந்த கம்பெனி வெறும் 27 கோடி தான் லாபம் அப்படின்னு காமிச்சிருக்கான். அப்புறம் எப்படா எங்களுக்கு பூங்காத்து எப்படா திரும்புறது, எங்களை எப்படா சந்தோஷமாக வச்சிருக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நேற்று ஒரு கமெண்ட் படித்தேன், மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போச்சு. ஒரு நண்பர் வந்து சரி லோன் பணம் இருக்குது, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணி பார்க்குறேன்னு ட்ரேட் பண்ணி ஒரே நாளில் 86,000 ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு ஒரே நாளில். இது இன்னும் ஒய்ஃபுக்கு தெரியாது, தெரிஞ்சதுன்னா சண்டை தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி ரீட்டைலர்ஸ் வந்து ட்ரேடிங்கில் போய் லாஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் செபி எத்தனையோ நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட வாரம் முழுவதும் 5 நாட்களும் இருந்த எக்ஸ்பைரியை குறைச்சி வாரத்தில் 2 நாள் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, வீக்லி எக்ஸ்பைரி. இந்த மாதிரி அவங்களும் அவங்க சைடு எத்தனையோ ஒரு இதை எடுத்துகிட்டு வந்தாலும் ஆசை மனுஷனை யாரை விட்டது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ட்ரேடிங்கில் அப்படி பார்க்குறாங்க, ₹1 ஆப்ஷன் திடீர்னு ₹10 போகுது, ₹10 ஆப்ஷன் ₹100 போகுது, ₹100 ஆப்ஷன் மறுபடியும் திரும்பி ₹10 வருதுன்னு அதனுடைய வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த வாலட்டிலிட்டிக்குள்ளே எங்காவது உள்ளே பூந்து வெளியே வந்துட முடியுமா சக்ஸஸில் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து லாஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. இப்போ பல பங்குகளுடைய விலை கூட இந்த மாதிரி 40% சரசரன்னு விழுந்துடுறான். இங்கே பாருங்க, ஒரு காலத்தில் இந்த ஆர்இசி லிமிடெட் அப்படின்றது பாராட்டி சீராட்டி வளர்த்திக்கிட்டு இருந்தாங்க. 50 ரூபாயிலிருந்து அவன்லாம் 600 ரூபா வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ இவன் 40% என்பது கீழே விழுந்து கிடந்தாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பல ட்ரேடர்கள். இப்போ இல்லைனாலும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அது ஏதாவது தேருமா, அல்லது கீழே ஒரு 50 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு 400 ரூபா வரும் பொழுது அதுக்குள்ளே எங்காவது உள்ளே பூந்து வெளியே வர முடியுமா, அதுதான் இன்னும் டைம் கிடக்குதே, ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகக்கூடிய கான்ட்ராக்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ இதுதான் ட்ரேடர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். ஏன்னா ஒரு தடவை அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி மனசு சோர்ந்து போயிடும். பட் இந்த முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் 365 நாள் இருக்குதுன்னா 350 நாள் மனசு சோர்வாகவே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பங்கு 350 நாள் அது பெரும்பாலும் கீழே தான் விழுந்து கிடக்கும். அதுக்கப்புறம் எப்பாவது குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஏதாவது பிஸ்னஸ் பிடிச்சா அப்படி இப்படின்னா தான் திடீர்னு இப்படி ஏதாவது மேல் தூக்கி காமிப்பான். ஸோ இதுதான் ட்ரேடர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ட்ரேடர்கள்லாம் ஒரு தடவை அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆயிடுச்சுனாவே ஒரு மாதிரி மனசு சோர்ந்து போயிடுவாங்க. பட் முதலீட்டாளர்கள் வருஷத்தில் 350 நாள் அடி வாங்குறதுனால, ஒரு உதாரணத்துக்கு முதலீட்டாளர்கள்லாம் வந்து ஃபேமிலி மேன் மாதிரி, பட் ட்ரேடர்கள்லாம் வந்து இளங்கன்றுகள். நண்பர்களே, பல பங்குகள் ஐபிஓவினுடைய விலையை விட கம்மியாக போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இந்த லக்ஷ்மி டென்டல் அப்படின்ற பங்கினுடைய ஐபிஓவினுடைய விலை 428 ரூபாயா இருக்கும்போது மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறம் அவன் 550 வரைக்கும்லாம் போயிட்டு இப்போ மறுபடியும் அவனுடைய ஐபிஓவினுடைய விலையை விட கீழே இருக்கான். அதாவது நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க, 4 பேர்த்துக்கும் 10 பல்லு சொத்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடைக்க போனோம்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா செலவாகுதுங்க. அதாவது பல்ல பிடுங்கிட்டா செலவு கம்மி, ஆனால் பல்ல காப்பாற்றணும்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா செலவாகுது. அப்படிங்கும்பொழுது ஏதாவது டென்டல் ரிலேட்டடான பங்கு எல்லாம் மேலே வருமா, புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கே அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தாங்க. அவன் லிஸ்ட் ஆகும்போது 550க்குலாம் லிஸ்ட் ஆனான். அதுக்கப்புறம் வெளிவந்த ரிசல்ட்டுகளில் ஒன்றும் பெருசாக வளர்ச்சி இல்லை, அவ்வளோ பெரிய லாபம் என்பதெல்லாம் இது பண்ணலை. இதுக்கு முன்னாடி சில குவார்ட்டருக்கு முன்னாடி 2 கோடி 7 கோடின்னு பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ வெறும் 4 கோடி அப்படின்ற மாதிரி தான் ரிசல்ட் கொடுத்தாங்க. ஸோ யாருமே பெருசாக பல்லுக்கு செலவு பண்ணுறது இல்லையா என்ன அப்படின்றது தெரில, பட் ரொம்பவுமே சார்ஜ் அதிகம் தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு யாருக்காவது கல்யாணம் ஆகணும் அப்படின்னாக்கா அந்த பொண்ணுடைய வாயில் ஒரு 10 பல்லு சொத்தையாக இருக்குது, அல்லது அந்த பையனுடைய வாயில் 10 பல்லு சொத்தையாக இருக்குன்னா, தங்கங்களாம் நீங்கள் 2 பேரும் பல்ல அடைச்சிட்டு வாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் போல். இல்லைன்னா அதுக்கே 1 லட்சம் 2 லட்சம் தேவைப்படுது. இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, சமீபத்தில் வந்து ஐபிஓவாக லிஸ்டான 2 கம்பெனிலுமே கொஞ்சோண்டு கெயின் காமிச்சிட்டு இருக்கான். இந்த பெல் ரைஸ் அப்படின்றது காலையில் இதே மாதிரி 10% கெயின் காமிச்சு கீழே போயிட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ 10% கெயின் காமிச்சிக்கிட்டு இருக்கான். நேற்று லிஸ்டான இந்த பொரானா அப்படின்ற பங்கு அவனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் லிஸ்ட் ஆகிட்டு இருந்தான். அதாவது காலையில் இதுக்கு முன்னாடி 268 வரைக்கும் போனவன்லாம் இப்போ 249 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் 2 ஐபிஓக்கள் எங்களுடைய க்ளோசிங் டே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
நீ க்ளோஸ் ஆனால் ஆகிட்டு போ அப்படின்னு நிறைய பேர் வந்து இதை பற்றி எதுவுமே யோசனை பண்ணல. ஏன்னா 10% 30% லிஸ்டிங் கெயின் காமிச்சதுகளே ரொம்ப சுமாராக வந்து லிஸ்டிங் ஆகிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஏஜிஸ் ஓபாக் டெர்மினல் அப்படின்றதனுடைய லிஸ்டிங் கெயின் ஆகட்டும், அதே மாதிரி இந்த லீலா ஹோட்டல் அப்படின்றதனுடைய லிஸ்டிங் கெயின் ஆகட்டும், ரெண்டையுமே எடுத்து பார்க்கும் பொழுது மிகவும் குறைவாக சுமாராக தான் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. எங்கடா இவ்வளவு குமிஞ்சு பார்க்குற அப்போவுமே உன்னுடைய தலை தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் வெறும் 0.25% கூட லிஸ்டிங் கெயின் வருமா அப்படின்ற மாதிரி சந்தேகம் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஜிண்டால்சா அப்படின்ற ஒரு பங்கு, அது வந்து 1% பக்கம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு, அவனுடைய பிஇஜி ரேஷியோ என்பது 1 விடவும் கம்மியாக இருக்கக்கூடிய பங்கு. ஆனால் இந்த பங்கினுடைய விலை வந்து அவ்வளவு ஆதரவாக ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி இல்லை. ஒரே ஒரு ஆறுதல் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சமீபத்தில் முதலீட்டாளர்களுடைய டேட்டா எடுத்து பார்க்கல மார்ச் 2025 எஃப்ஐஎஸ் வந்து தங்களிடம் இருக்கக்கூடிய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒன்று தான் இவனுக்கு ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய தகவலாக இருக்கே ஒழிஞ்சு, மற்றபடி பாவம் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு தற்போது இருக்கக்கூடிய இந்த விலை என்பது ரொம்ப துக்கமாக இருக்குது. என்னைக்கு இவன்லாம் மேலே ஏறி எங்களை காப்பாற்றுவான் முருகா அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கு மட்டும் இல்லை, இப்போ கூட சமீபத்தில் இந்த எல்ஐசி பங்கெல்லாம் வந்து ஏதோ கின்னஸ் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்களாமா, எங்களை ஏதாவது காப்பாற்றி விடு முருகா, உனக்கு கருணையே இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க எல்ஐசி பங்கில். இவங்க பால் காவடி எடுத்ததுக்கு என்ன பலன் கிடைச்சதோ இல்லையோ, இவங்களுடைய ரிசல்ட், எல்ஐசியினுடைய ரிசல்ட் வெளிவந்த இந்த சமயத்தில் 7% எப்படியோ ஒரு நாள் கூத்துன்னெலாம் நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க. அது ஒரு நாள் கூத்தாக இருக்கட்டும் இல்லை 10 நாள் கூத்தாக இருக்கட்டும், சந்தோஷம் தானே. இன்றைக்கி எப்படியோ ஒரு நாள் 7% ஏறிடுச்சு அப்படின்னு அந்த பங்கு வச்சுருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. எத்தனையோ பங்குகள் மேல் நோக்கி வந்துட்டான். ஆனால் அத்தனை பங்குகளையும் வாங்கி வச்சிருக்கக்கூடிய எல்ஐசி என்பது இன்னும் பாதி கிணறு தேண்டாமல் இப்போ தான் கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். நண்பர்களே, இந்த சமயத்தில் நம்மளுடைய பிரதர் எஃப்ஐ ஏன் இப்படி ரொம்ப சேஃப்டியாக விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்றது தெரில. எதுக்காக ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வரட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்களா, ஏன் இப்படி விவரமாக ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரில. கடந்த 2 நாட்களாக வெறும் 135 கோடி 347 கோடி தான் வாங்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சாதகமாக மிகப்பெரிய அளவில் ஒரு தகவல் ஒன்று இருந்தது. அதாவது அடி வெளுத்து விட்டுருந்தாங்க. இந்த அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் எல்லாம் சமீபத்தில் நான் 98 ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இவன் மறுபடியும் வந்து ஒரு 99.65 வந்துட்டான். இது நம்மளுக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் சமயத்தில் அடி வெச்சு செஞ்சு விட்டு 98 ரேஞ்செல்லாம் ஆடிக்கிட்டு இருந்தான் யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். இப்போ மறுபடியும் ஏதோ கான்ஃபிடென்ட்டாக மேலே வந்துட்டு இருக்கான். அதுக்கு ட்ரம்ப் எதுவும் பேசாமல் வாய வச்சுட்டு இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன். மறுபடியும் ட்ரம்ப் ஏதாவது ஒன்று பேசி இந்த அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் இன்னும் நல்லா கீழே வந்துச்சுனாக்கா எஃப்ஐஎஸ் முடிவெடுக்கிற கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் போல். எது எப்படியோ எஃப்ஐஎஸ் இவ்வளவு ஸ்லோவாக இருக்காங்கன்னா ஏதோ ஒரு பெரிய தகவல் வரப்போகுது அடுத்தடுத்த நாட்களில் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். நன்றி, வணக்கம்.